ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் மொழியில தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. நம்ம தலையோட இந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்குங்க சோசியல் மீடியாஸ்ல. ஆமா, பத்திக்கிச்சு அப்படின்ற டைட்டில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சியோட டீம் இந்த செகண்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா 10:45 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 10:45 இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தான் செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு எல்லா சோசியல் மீடியாஸ்லயும். உங்களுக்கே நல்லா தெரியும், விடாமுயற்சியோட படம் February 6 ரிலீஸ் ஆக போகுது. அதனாலதான் இந்த பத்திக்கிச்சே ஒரு ராட்சச திரி வெடிச்சுதா இது தீருமே. எப்படி வெடிச்சுதா இது தீருமே? என்னைக்கு வெடிக்க போகுது? February 6. அந்த பாட்டு கேட்டதுல இருந்து எனக்கே வந்து ஒரு வைப்ல மோஷன்லயே சுத்திட்டு இருக்கேன் நான். கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் அப்படியே ஏறுது. அப்படி அழகா வந்து லிரிக்ஸ் எழுதி நம்ம அஜித் சாருக்காகவே எழுதின மாதிரி லிரிக்ஸ் இது. இது ஒண்ணு இல்ல, அந்த விடாமுயற்சின்ற டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைட்டிலுக்கு ஏற்ப இந்த சாங்கை வந்து அப்படியே டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரின்னு போட்டு லாஸ்ட்ல வந்து என்னைக்குமே விடாமுயற்சி, ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா போதையா கதை முடியலன்னு அர்த்தம். அப்ப அந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அஜித் சாருக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆகுது. அஜித் சார் வந்து லாஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் எல்லா வலிமையும் போய் முடிகிற மனுஷனுக்கு ஒரு பூஸ்ட் வரும்போது இந்த பிஜிஎம் அப்படி பின்னாடி தள்ளி விட்டா எங்க தியேட்டர் ஸ்கிரீனு கிளிய போகுது. உண்மையிலே நம்மளே நினைச்சு பார்க்கல, பாட்டு எல்லாமே வந்து இவ்வளவு செமையா இருக்கும் நம்ம சத்தியமா நினைச்சு பார்க்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே வந்து பொதுவா சொல்லுவாங்க, அஜித் சார் படம் நல்லா இருந்தாலும் பாட்டு அவருக்கு சில டைம் கை கொடுக்க மாட்டுதியா அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அஜித் சார் படத்துல பாட்டுங்க நல்லா இருந்தாலும் அவ்வளவு ஹிட் ஆகாது. பெப்பியா சில பாட்டுகள் தான் ஹிட் ஆகும், சில பாட்டுகள் ஹிட் ஆகாது. பட் இந்த விடாமுயற்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆச்சு ஒரு 2 weeks பேக், சவாடிக்கா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெப்பியா வைப்ல போட்டிருப்பாங்க, நல்லா ஒரு ஃபங்கியா இருந்திருக்கும், ஒரு ஜாலி மோட்ல இருந்திருக்கும். அந்த ஜாலி மோட அஜித் சாருக்கு வந்து எங்க போடலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீனா படம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த தீனா படத்துல வந்து காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் நானும், அந்த பாட்டை போட்டுட்டு நம்ம அஜித் சார் வந்து ஆடுவார் பாருங்க. ஒரு எந்த கவலையும் இல்லாம ஒரு ஜாலியா ஒரு யங் அஜித் வந்து டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும், ஒரு பெப்பியா ஒரு வைப்ல, அந்த மாதிரி சூப்பரா ஆடி இருப்பாரு. இந்த சவாடிக்கா பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும். ஜாலியா த்ரிஷா கூட வந்து அந்த ஸ்டெப்ஸை போட்டுட்டு, அந்த ஸ்டெப் தான் வந்து அப்போ வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த ஸ்டெப் தான் இப்படி போட்டுட்டு சவாடிக்கா போட்டு சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஏங்க நான் சிங்கர் கிடையாது, அதனால நான் பாட்டு பாடும் போதோ லைன்ஸ் சிலது தப்பாகும் போதோ பெருசா எடுத்துக்காதீங்க. நான் சிங்கர் கிடையாது, சும்மா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என் தலை பாட்டை நான் பாடியே ஆகணுன்றதுக்காக நான் பாடி ஆகிறேன். அந்த சவாடிக்கா பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், செம ஹிட்டா போச்சு. இன்னைக்குமே மில்லியன்ஸ், பல மில்லியனை தாண்டி அந்த சவாடிக்கா பாட்டு போயின்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிளா இந்த பத்திக்கிச்சே பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எங்க ஃபர்ஸ்ட் லைனே பாருங்களேன், பத்திக்கிச்சே ஒரு ராட்சச திரி வெடிச்சுதா இது தீருமே. அஜித் சார் வெடிச்சுதான் ஆவாரு இந்த படத்துல, இந்த பாட்டுல அப்படின்றத வந்து அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தா போதும், கதை இன்னும் முடியலடா, தலை ஏஞ்சி வெளியில வருவாரா, அடிச்சு தூக்குவாரா அப்படின்ற மாதிரி இந்த லிரிக்ஸை வந்து அப்படியே பிச்சு தூக்கி இருக்காங்க. வானத்தை கீழ்ச்சிட்டு எவன் வந்தாலும் பரவாயில்ல, சாவுக்கு இவன் அஞ்ச மாட்டான்டா, தூக்கி போட்டு மிதிக்க போறான்டா. அதே மாதிரி எல்லாருமே உன்னை கைவிட்டாலும் நீதான் லாஸ்ட்ல, நீ உன்னை நம்பி இரு அப்படின்றதுதான் இந்த பாட்டுல வந்து அழகா, இந்த பாட்டுல அழகா அப்படியே அஜித்துக்காக கோர்வையா சேர்த்து சூப்பரா பின்னி இருக்காங்க. அழகா இருக்கு பாட்டு. உங்களுக்கு அந்த பாட்டை கேட்கும் போதே அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து மனசுல நீங்க 10 வாட்டி கேட்டாலும் அந்த லைன்ஸ் ஒட்டணும்ன்றது இல்ல. ஏன்னா ஒரு தன்னம்பிக்கைக்குரிய பாட்டு. உங்களுக்கே நல்லா தெரியும், அஜித் சாருக்கு வந்து எப்பவுமே இந்த தன்னம்பிக்கைக்குரிய பாட்டு அவர் படத்துல நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் விவேகம்ல வந்து உங்களுக்கு சர்வைவா பாட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய படத்துல வந்து இப்போ நம்ம அட்டகாசம் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உனக்கென்ன பாட்டுலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உனக்கென்ன அந்த பாட்டுலாம் செமையா இருக்கும். அதே மாதிரி அஜித் சார் எப்பவுமே வந்து சொல்றது என்னன்னா, நான் தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, நான் தானா வளர்ந்த காட்டு மரம். எஸ்,
எந்த ஒரு பின்புலமோ இல்லாம எனக்கு வந்து பல செட்பேக்குகள் இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நான் என்னோட சுய இதுலதான் என்னோட தன்னம்பிக்கை வச்சுதான் நான் வந்து முன்னேறி இருக்கேன் அப்படின்றத வந்து அஜித் சார் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ படங்கள் ஃபிளாப் ஆகி இருக்கும் போதும் அவரே தூக்கி விட்டுக்கிட்டாரு. அவரு பல பேரை வாழ வச்சிருப்பாரு. அவர் சொல்ல மாட்டாரு. இன்னைக்குமே வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் மட்டும் கிடையாது, மிக சில டிரெக்டர்ஸ் எல்லாம் அவர் தான் வாழ வச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு என்ன வேணுமோ கார்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, பைக்கும் வாங்கி கொடுத்தாரு. சோ இது மாதிரி சொல்லி காட்டுறவர் தலை கிடையாது. அவரை யாருன்னா வாழ வைக்கலனாலும் சரி, தான் எல்லாரையும் வாழ வச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக பல பேரை வாழ வச்சவர் தான் நம்மளுடைய தலை அஜித். அவருடைய படம் விடாமுயற்சி 2 வருஷமா வெயிட் பண்றோம். வரும் வரும் வரும். நாங்க 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அந்த பொங்கல் அன்னைக்கு நம்மளுக்கு ஜனவரி 1 கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக்லயே பாதி அஜித் ஃபேன்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிட்டோம். என்னடா டேய், படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னீங்க, இப்ப என்னடா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல, தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணல. எவ்வளவு ஷாக்கிங்கா நம்மலாம் ஆயிட்டோம் தெரியுமா? நாங்கெல்லாம் நல்லா டென்ஷனே ஆயிட்டேன். ஏன்னா தலை படம் எப்போ வரும், எப்போ கொண்டாடலான்னு இருக்கும்போது எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்துச்சு பாருங்க பெரிய ஃபயர்லாம். நம்மளுக்கு துபாய் கார் ரேஸ் வெச்சு அஜித் சார் தான் உலகம் முழுசும் அந்த மனுஷன் ட்ரெண்டிங் ஆனாரு. 3rd பிரைஸ் வின் ஆகுறது பெருசு இல்ல, அந்த கார் ரேஸ்ல எவ்வளவு பெரிய டிரைவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அங்க மொத்த டீமும் மொத்த யூனிட்டும் அஜித் சார் பின்னாடி தான் இருந்துச்சு. மொத்த கேமராமேன்ஸ் இங்கிலீஷ்காரன் யாரா இது அஜித், இவ்வளவு ஆடியன்ஸ் அஜித்துக்குன்னு வந்திருக்கான், தமிழ்ல இருக்காங்க, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க, இந்தியால இருந்து வந்திருக்காங்க. அஜித் சார் அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து துபாயிலையும் கூடி அவர் வந்து அந்த எந்து படுத்தினால அஜித் சாருக்கே வந்து என்னடா இந்த ரசிகர்கள் இவ்வளவு பாசமா நம்ம மேல இருக்காங்களே அப்படின்ட்டு தான் அவரே வந்து வீடியோ கொடுக்காத மனுஷன், பேசாத மனுஷன் 2-3 வீடியோஸே கொடுத்துட்டாரு ஃபேன்ஸ்க்காக. ஏங்க நான் என்னங்க உங்களுக்கு செய்ய போறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்க, என்னால முடியல, நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கிறத கேட்டாதான் நான் சந்தோஷமா அடைவேன், ரொம்ப எனக்காக இது பண்ணிக்காதீங்க, நீங்க ஹாப்பியா இருங்க, உங்க ஃபேமிலியா இருங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்படிலாம் வந்து அஜித் சார் எவ்வளவோ வீடியோஸ் வந்து அந்த துபாய் கார் ரேஸ் டைம்லயே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 days பேக்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸும் அவருடைய அட்வைஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கார் ரேஸுக்கு அப்புறமா நம்மள அப்படியே ஒரு வைப்ல வைக்கணும்ட்டு கண்டினியூட்டியா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் அப்படியே கடன்னு ஓடிச்சு. இப்போ உங்களுக்கு 2nd சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பத்திக்கிச்சே. நம்ம ரசிகர்கள் என்ன பண்றீங்கன்னா, நம்ம தலை வெறியர்கள் தலை ரசிகர்கள் என்ன பண்றீங்கன்னா, இந்த பத்திக்கிச்சே பாட்டுல உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து அந்த ரத்தம் தான், அந்த லைன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரத்தம் ஒரு சொட்டு இருந்தா மிச்சம் இருந்தா போதும், என்னைக்குமே வந்து என்சி பவுன்ஸ் பேக் தான்டா, அந்த மாதிரி அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த லைன் பிடிக்கும் அப்படின்றத இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எந்த லைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இப்ப இந்த பத்திக்கிச்சைக்கு அப்புறமா இந்த சாங் வந்து இப்ப ஹிட் ஆயிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 3 சாங் ஆச்சு இருக்கும். அந்த 3 சாங்கையும் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு February 6th இன்னும் வந்து மிஞ்சி போனாலும் ஒரு 2 weeks தான் இருக்கு. அந்த 2 weeks டைம் ஃப்ரேம்குள்ள இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, ஆனா மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்மளுக்கு படம் வந்துடும். February 6 தான் என்டர். எங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஜனவரியில வந்து பொங்கல் வரல. எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, ஜனவரியில தானே பொங்கல், 5 நாள் லீவு அப்படின்னு. ஆனா எங்களுக்கு வந்து தலை படம் February 6th வருதுன்னா February 6 தான் தலை பொங்கல் மாதிரி எங்களுக்கு வந்து தலை பவுன்ஸ் பேக் ஆகி அங்க வராரு. இப்போ ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து February 6th விடாமுயற்சி வருது, நெக்ஸ்ட் இன்னொரு பொங்கலும் வருது, குட் பேட் அக்லி அப்படியே லைனா ரெடி ஆகி நின்று இருக்காரு. குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகி அப்படியே ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகிடும் குட் பேட் அக்லி. சோ பிப்ரவரியில ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாசம் தள்ளி போய் நம்மளுக்கு இன்னும் ஏப்ரல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு தல ரசிகர்களின் வருஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன் ஒரு கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்றத வந்து விடாமுயற்சியில அஜித் சார் அகைன் நிரூபிப்பாரு. விடாமுயற்சியில நிரூபிச்சுட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில நிரூபிக்க போகிறாரு. பத்திக்கிச்சே ஒரு ராட்சச தீரி வெடிச்சுதா இது தீருமே. என்ன லைனுங்க, என்ன லைனு! ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் விடாமுயற்சி